ನಾಳೆ வரணும் புதன்கிழமையில டியூஸ்டே இங்கே புது ஸ்டவ் புது சிலிண்டர் வந்திருக்கும் புரியுதா ஜோசப் சார் see I initiated gas cylinder gas stove சார் கொடுப்பாருன்ட்டு ஆனா அது என்ன இருக்குது சிவா பாத்துட்டாரு பட் டியூஸ்டே ஈவினிங்ல இது எரிஞ்சிடும் நாளைக்கே வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கொசி படுறோம் சார் ಸ್ವಲ್ಪ வாக்கா படிச்சிருக்கேங்க சார் அவ்வளவுதாங்க வேற எந்த கிரேடும் நான் பண்ணதில்லை எஸ்எஸ்டி நேயர்களுக்கு எஸ்எஸ்டி நியூஸ் சேனல் மூலமாக மிக்க நன்றி. நாம் பொது நலத்துடன் பதிவிடும் எல்லா பதிவுகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மனிதர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முதல் நிலை வகிக்கிறார்கள் எஸ்எஸ்டி நியூஸ் சேனல் பார்வையாளர்கள். போன வாரம் 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 நாம் ஒரு பதிவிட்டிருந்தோம். ஏழை சகோதரிகள் அவர்களுடைய வீடு இடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. பிஜிஎம்எல் நிர்வாகம் வீடு கட்டி கொடுக்க அல்லது அனுமதி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு நாம் ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தோம். அந்த பதிவுக்கு அப்புறமா நிறைய நண்பர்கள் நமக்கு அந்த ஏழை தாய்மார்களுக்கு உதவி செய்வதாக நமக்கு வாக்குறுதிகள் அளித்தார்கள். குறிப்பாக எம்ஜி மார்க்கெட்டு இதே போல் சில சங்கங்கள்லாம் கூட நாம் அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்கள் வாக்குறுதிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அந்த குடும்பம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சடனாக நாங்களே எதிர்பார்க்காத விதமாக ஆர்கே ஃபவுண்டேஷன் சேர்மன் மோகன் கிருஷ்ணா அவர்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நான் வசதி செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு தேவையான கேஸ் வசதி மற்றும் கரண்ட் வசதி, இந்த வீடு இவங்களுக்கு இந்த வீடு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறதா சொல்லி இன்னைக்கு அவருடைய முன்தொகையாக ஒரு 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எஸ்எஸ்டி நேயர்கள் சார்பாக மோகன் கிருஷ்ணா, மனித நேயம் உள்ள மோகன் கிருஷ்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி கூறிக்கொள்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் உதவி செய்கிறத சொல்லியிருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். Good evening. How are you, ma? Can I get in, sir? Okay, sir. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுமா இது? 60 வருஷமா? 75 ವಯಸ್ಸಿಂದ ಇಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ ಸರ್. ಇಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. ಅವರು அவங்க தாத்தா சொல்லுங்க அது யாரு? அப்பா எங்க ஃபாதர். இவர் பிஜேபியில் ஒர்க் பண்ணலங்க. இவர் சிவிலைசன் ட்ரில்லிங் ஆப்ரேட்டரா பிஜேபியில். அவருக்கு லாஸ்ட் வைக்கும் போது தலையில் அடிபட்டுச்சுங்க சார். அப்போ படம் போடுன்றது அவங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பீங்க? 2 members. 2 members. You are really great, ma. நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு மனுஷங்க புத்தி பார்த்தா யூ ஆர் ரியலி கிரேட். எதுக்குன்னு சொன்னால் இருக்கிறதுல யார்கிட்டையும் போகாது அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த எங்கேயோ கம்மி ஆகக்கூடாதுன்னு நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறது இட்ஸ் ரியலி கிரேட்மா. அண்ட் ஐ எம் பை நேம் மோகன் கிருஷ்ணா. நான் இந்த நியூஸில் பார்த்தேன் எஸ்எஸ்டியில். ஸோ நம்ம கையில் ஆகுறது நம்ம ஃபவுண்டேஷன் பக்கத்துலேருந்து நம்ம பண்ணலான்ட்டு ஒர்க் வந்திருக்கோம். பட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அஸ் அ ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் சஃபர்ட் அ லாட். இவ்வளோ சஃபர் ஆகுனா கூட நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப் எடுத்தாதே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஐ டோன்ட் நோ வெதர் அவர் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். இந்த கவர்மெண்ட்ன்ற சிஸ்டமில் ஒரு சென்சஸ் பண்ணுறப்போ இது பார்க்கணும் இருந்துச்சு. இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வரல. பட் ஹவெவர் வில் டேக் கேர் அண்ட் ஐ லெட் யூ த திங்ஸ் டு டூ மா. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ವಿ ಆಲ್ವೇಸ್ ಸರ್ ನಮ್ಮ ಏರಿಯಾಕ್ಕೆ ಪಂಚಾಯತ್ ಇರೋರು ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಒಳಗಡೆ ನೋಡಿ ಸರ್. இப்போ கூட அடுப்புல தான் செய்றீங்களா? ಹೌದು ಸರ್.
அது சிவா அந்த பிரதான் மந்திரி யோஜனத்துல ஒரு கேஸ் இதெல்லாம் வரோம் இல்லையா, அது பாரு, அது எவ்வளவு நாள் எடுக்குது? யாரு இருக்கிறாங்க அதுல நல்ல எக்ஸ்பர்ட் நம்ம டீம்ல? சார் பவர் சப்ளை எலக்ட்ரிக் சார் 15 இயர்ஸா கரண்ட் சப்ளைல சார். எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளவு என்ன கொடுக்குற எடுத்தோம்? சிலிண்டர் ஸ்டவ் ரெண்டு சேர்த்து எப்போ கொடுக்குறேன்? எப்போ? 1 வீக்கா? அவங்க டாக்குமெண்ட்ஸ் வெளில வாங்கலாம். ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லாம். இந்த வீடு எப்படி இருக்குதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இப்ப பாரு ಸರ್, ಇದು ಫಸ್ಟ್ ನೋಡ್ಸಿ. ಇನ್ನ ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅವ್ರ ಕನಸು ಇನ್ನ ನೆನ್ಸ್ ಆಗಿಲ್ಲ. ನೋಡಿ ಸರ್ ಒಂದು ಸರ್ ಸಂದೀಪ್ ಸರ್ ಏನಕ್ಕಾಗೆ ಸರಿ ಸರ್ ಶಿವ ಜಯ ஜோசப் சார் நானே வாங்கி கொடுக்குறேன் சார். எனக்கு 2 நாள்ல வரணும். புதன்கிழமையில டியூஸ்டே இங்கே நான் வாங்கி கொடுக்குறேன். புது ஸ்டவ் புது சிலிண்டர் வந்திருக்கும். புரியுதா ஜோசப் சார்? see I initiated gas cylinder gas stove சார் கொடுப்பாருன்ட்டு. ஆனா அது என்ன இருக்குது சிவா பாத்துட்டாரு. பட் டியூஸ்டே ஈவினிಂಗ್ இது எரிஞ்சிடும். நாளைக்கே வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கொசிப்படுறேன் சார். ಸ್ವಲ್ಪ வாக்கா சார், இது சும்மா ஒட்டுன்னு இருக்குங்க. உழுந்துச்சுன்னா எல்லாம் சார் நீ ஒளகಡೆ ಹೋಗಬೇಡಿ சார். சார் மேல உழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் போயிடுங்க சார். டச் பண்ணாத வாங்க, யாரோ டச் பண்ணா உழுந்துருங்க. அப்படியே இருங்க சார். டச் பண்ணா உழுந்துருங்க. சிம்பிள் இது சார். மா you are a devotee of Sri Krishna. great ma, great. சார் இவங்க நம்ம கிளாஸ்மேட் சார். ಹೌದಾ? ಏನ್ ಸರ್ ಆವು ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು ಸರ್? ಸರ್ ಇವತ್ತು ಇದು ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್. இது சரி. சிவா சிவா இல்ல தமிழ்ல சொல்லாம தமிழ்ல பேசுறேன். இவங்க வந்து இந்த வீட்டில் பிஜிஎம்எல் வீடு இது. குறைஞ்சது 75 வருஷமா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து எம்டி டிரைவராக இருந்தார். டிரைவிங் சிடிடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சார். அவருக்கு அப்புறம் அவங்க அண்ணன் என்னம்மா அவர் பேர் சிவனேசன் வந்து பிஜிஎம்எல்ல ராக் ட்ரில் ஆப்ரேட்டராக இருந்தார். 9 வருஷம் வேலை செஞ்சுட்டு உடம்பு சரியில்லாமல் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் தான் இறந்துட்டார். இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாமே லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்க அம்மா இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்போ 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. அவங்க 2 பேர் தான் தனியாக இருக்காங்க. லாஸ்ட் மந்த் மழை வந்தப்போ இது எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, விழுந்துடுச்சு. அப்புறம் முரளி நாங்கள் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு இந்த சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து நிற்க வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஏதாவது இங்கே ஏரியா இருக்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி கேதரிங் பண்ணி ஒரு இடம் சரி பண்ணி கொடுக்கலாம், இங்கேயே கட்டி கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். அது லாஸ்ட் பேர் என்ன யூகாமின்றவங்க டெத் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு டெத் ஆகிட்டது கூட தெரிலங்க. டெத் ஆகிட்டது தெரியாத பூச்செல்லாம் அடிச்சுச்சுங்க. அது வந்து அப்புறமா அந்த அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க. அப்புறமா இங்கே இருக்கிற ஏரியாக்காரெல்லாம் சேர்ந்து நான், நவீன் பிரதர், விநாயகர் சார் பிரதர், பஞ்சாயத்து இவர்த்தாங்க. இவர்கிட்ட சொல்லி அப்புறம் சர்ச் நம்பரில் சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி காசெல்லாம் கலெக்ஷன் ஆச்சுங்க. குழிக்கெல்லாம் காசு கொடுத்து ப்ரேயர் வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அடக்கெல்லாம் பண்ணிட்டோங்க. அப்புறமா அந்த அம்மா குழி அவங்க அம்மா குழி பக்கத்துலேயே அடக்கெல்லாம் பண்ணுங்க. ஒரு செகண்ட் பியூசி அளவுக்கு படிச்சிருக்கேங்க சார், அவ்வளோதாங்க. வேற எந்த கிரேடும் நான் பண்ணது இல்லைங்க. அதுக்கு மேலே வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை படிக்க வைக்கல. வேலை செஞ்சிருந்தா சொல்லுங்க. அது வேலூரில் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்துன்னு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சிக் ஆகிட்டேன். நான் ஆகிட்ட பிறகு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அம்மா. அது நான் வந்துட்டேன். இன்னைக்கு இந்த கேஜ் ஆஃப் தங்கவயலில் இந்த நம்மளோட சிஸ்டர்ஸ் அவங்க இருக்கிற வீடு பார்த்தா நம்ம பிஜிஎம்எல் எம்ப்ளாயீஸ் அவங்க ஒரு கடுமை எப்படி இருக்குதுன்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்ம எத்தனையோ எம்பி வந்தாங்கோ, எம்எல்ஏ வந்தாங்கோ, எத்தனையோ அரசியல்காரர் வந்தாங்கோ. இந்த ரோடு வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸு போகிற ஒரு ரோடு, மாரிக்குப்பம் போகிற ரோடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கத்துக்கு டெய்லி கிட்ட மினிமம் ஒரு 2500 to 3000 வெஹிக்கிள் பாஸ் ஆகும்.
அந்த 2500 வெஹிக்கல் பாஸ் ஆகிறதுல கூட பாலிட்டிஷியன்ஸ் கூட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாலிட்டிஷியன்ஸ் போகிறாங்களோ இல்லையோ தெரில, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ட்டு இங்கே யார் இருப்பாங்கோ அவங்க ஓட்டு வாங்குறதுக்கான இங்கே வந்திருப்பாங்கன்ட்டு நான் நினச்சிப்பேன். இந்த நம்ம பிஜேஎம்எல் பற்றி நம்ம சொல்லணும்னா, நம்ம பிஜேஎம்எல் எம்ப்ளாயிஸ் எப்பவுமே சொல்கிறாங்க, நாங்கள் நாடுக்கு தங்க வயலுக்கு தங்க கொடுத்தோம், நம்மளுக்கு மட்டும் அப்படியே பசியான உயிர் மட்டும் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயிஸ் சொல்லுப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அவங்க பிரதர் வந்துட்டு அந்த பிஜிஎம்எல் வேலை பண்ணுறப்போ பிளாஸ்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டு இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பேக்ரவுண்டாக எந்த ஒரு சப்போர்ட்டு அவனா ஒரு மென் சப்போர்ட் எதுவும் இல்லாத செல்ஃப் ரெஸ்பெக்டாக வாழ்ந்துருக்குறாங்க. ஐ ஹாவ் டு சல்யூட் டு தேம். இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்களன்னா, இந்த வீடு ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோவாகுது. நான் எஸ்எஸ்டி நியூஸில் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு உடனே நான் கால் பண்ணிட்டு எங்கே இருக்குது போகலான்ட்டு வந்தால் இங்கே பார்த்தா ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் பஞ்சாயத்து தலைவர்ஸ். லைக் அவங்க தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதோ ஒரு நல்லது பண்ணோன்ட்டு. எங்கே கெட்டது இருக்கோ அங்கே நல்லது இருக்கிறவங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க கூட கண்டுக்கலைன்னா இன்றைக்கி இவங்க வெளியே வந்துருக்க மாட்டாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டாக வாழ்கிறாருன்னா, இப்போ கூட அடுப்பில் தான் சேர்ந்துட்டு சமையல் செய்கிறாரு. நம்ம பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் சொல்லிப்பாங்க, கேஜிஎஃப்ன்றது ரொம்ப நல்ல ஒரு இடம், பாவர்ட்டின்றதே இல்லை. தட்டு எஸ்பெஷலி தாய்மார்களுக்கு எந்த ஒரு வசதி வேணாலும் நான் கொடுக்குறேன்ட்டு சில அரசியல்வாதம் சொல்கிறாங்க. இந்த தாய்மார்களுக்கு இப்போதுக்கு யாரும் வந்து அதுக்குந்து தெரியும். ஸோ நான் நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷன் ஒரு சார்பாக இந்த கேஜிஎஃப் மண்ணின் மைந்தனா நான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி இது வச்சுக்கோங்க. இந்த வீடு ஆல்ட்ரேஷன் வேலைக்கு வச்சுங்க 20,000 ரூபாய் இருக்குது. இது விட்டு நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷன் எப்போவுமே உங்கள் மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, உங்கள் மாதிரி ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸில் நம்ம யார்கிட்டயோ போனால் அவங்க தப்பாக நினைப்பாங்கன்ட்டு நீங்களே இருக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த 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 மாதிரி ஒரு இருத்திருக்கு நம்ம எப்போவுமே இருக்கிறோம். ஆல்வேஸ் நம்ம ஆர்கே ஃபவுண்டேஷன், நம்மளோட டீமு, நம்மளோட மீடியா, இங்கே இருக்கிறவங்க பஞ்சாயத்து தலைவர்கள் ஜொತೆ நம்ம எப்போவுமே உங்கள் ஜொத்தையில் இருக்கிறோம். உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எங்கே நம்ம செந்தில் சார் நாளைக்கே சிலிண்டர் வாங்கி கொடுக்குறோன்ட்டு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு 100% சிலிண்டர் வரும். அட்லீஸ்ட் நம்ம கேஜிஎஃப் தங்கவேல என்னுடைய தாய்மார்க நம்மளோட சிஸ்டர் வீட்டில் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு நல்ல காரியம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி எத்தனையோ வீடு நம்ம கேஜிஎஃப் தங்கவேல இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி யாருன்னா இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி வி கம் ஓவர் தேர் அண்ட் வி ரீச் டு யூ. ஸோ நம்ம எப்போவுமே உங்கள் ஜொத்தையில் இருக்கிறோன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆஸ்வாசனை கொடுப்பேன். ஆயிடுச்சிங்களா? ஸோ ரியலி கிரேட் ஒர்க் சார். நீங்களாம் நல்லா சேர்ந்துட்டு ஒரு சப்போர்ட் ஆயிருங்க. ஸோ நாம் கூட எப்போவுமே உங்கள் ஜொத்தையில் இருப்பீங்கம்மா. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இப்போ கேஜிஎஃப் தங்கவேல் வந்துட்டு ஏதோ யாரும் இல்லை இவங்களுக்கு, அவங்க இருக்கிற இடம் எடுத்துடலாம், ஒடிச்சிடலாம், பிடிங்கலான்ட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். இந்த மோகன் கிருஷ்ணா ஆர்கே ஃபவுண்டேஷன் கேஜிஎஃப் தங்கவேலில் நம்மளோட டீம் இருக்கிறவருக்கு அந்த காரியம் நடக்காது. அந்த எவ்வளோ பெரிய ஆளாரன்னா ஆகட்டும், இந்த இடம் வந்துட்டு பிஜிஎம்எல்ல ஒர்க் செய்கிற கொடுத்துருக்குற இடம் இது. இந்த இடத்துக்கு யாரனா கை போட்ட என்டையர் பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் யார் யார் இருக்கிறாங்கோ அவங்க எல்லா வீட்டுக்கும் கை போட்ட மாதிரி. நீங்கள் நினச்ச மாதிரி உங்ககிட்ட யாரும் இல்லைன்ட்டு நினச்சிக்காதீங்கோ. உங்கள் ஜொத்தையில் மோகன் கிருஷ்ணா இல்லைன்னா கூட பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் யார் யார் வேலை செய்தாங்கோ அந்த ஒருத்தர் கூட உங்கள் ஜொத்தையில் இருப்பாங்கம்மா. ஆயிடுச்சிங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் கேஜிஎஃப் கட்டுந்தே நீங்கள் தான், தங்கவேல்ன்ற பேர் வந்ததே நீங்கள் தான். இந்த தங்கவேலுக்கு பேர் கொடுத்தவங்க கிட்ட தங்கம் எடுத்துன்னு போனான்னா நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லை, நம்ம பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸும் சும்மா இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் மீடியாவோட கேட்குற, யாருன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு இவங்களுக்கு யாருமே இல்லை, பெண் மக்கள் இருப்பாங்கோ, இந்த ஆஸ்தி அடிச்சுக்கலாம், இந்த சைட் அடிச்சுக்கலாம், அது உங்கள் தப்பு கல்பனை. இவங்க ஜொத்தையில் 40,000 பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கோ. இன்னைக்கு அவங்க அசோசியேஷன் இருப்பது, அதெல்லாம் விட்டு மோகன் கிருஷ்ணா ஆர்கே ஃபவுண்டேஷன் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்கன்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.